நீங்க அந்த பல்கலைக்கழகம் ஒரு குழு போட்டுருங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்களே இருக்கிறாங்க, அந்த பேராசிரியர்களே இருக்கிறாங்க. இவர் போட்ட சார்ல ஒரு சார் அந்த சாரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அந்த தங்கச்சி கூட நீங்க வழக்கறிஞரை உள்ள விட முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? பாதிக்கப்பட்ட தங்கச்சி இல்ல, அந்த தங்கச்சி என்னோட வழக்கறிஞரை வர சொல்லுங்க நான் பேசுறேன்னா வழக்கறிஞரை அனுமதிக்க முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? இது எப்படி இருக்குன்னா தெரிஞ்சு நீங்க அங்க வேலை பார்க்குற அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறவங்களே ஒரு குழுவா வச்சு பாதுகாப்புன்னு கட்டமைக்கிறது எப்படி? ஈழத்தமிழர்களெல்லாம் கொண்டு குவிச்ச பிறகு ஐநா ஒரு முடிவு பண்ணது, போர்க்குற்றத்துக்கான விசாரணையை இலங்கை அரசே நடத்தி அதுக்கான தீர்வை கொடுத்துக் கொள்ளலாம். யார் கொலை செஞ்சாலும் நீயே விசாரிச்சு உனக்கான தீர்ப்பை சொல்லிக்கணும். எப்படிப்பட்டாலும் கூடாது. அதே தான் இது, அதே தான் இதே நீங்க கடந்த காலங்களில் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் போராடினீங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடினீங்க. ஆனா நீங்க எங்களை போராடவே அனுமதிக்கிறீங்க. இதுக்கு வெள்ளக்காரன் எவ்வளவுமே இல்லையா? எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டான். ஆனா நாங்கள் சுதந்திரத்துக்கு போராடுற அனுமதிவாதம் எங்களுக்கு கொடுத்தான். இது விடுதலை பெற்ற நாடுங்கிறீங்க, ஜனநாயக நாடுங்கிறீங்க. ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க, பிரச்சனை நிகழ்ந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு போராட கூட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, போராட இடமும் கூட தர மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுங்கொன்மை ஆட்சி நடக்குது. என்ன புத்தாண்டு? என்ன புத்தாண்டுக்கு எனக்கு தம்பி என்ன? உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னா இது புத்தாண்டு இருக்குங்க. புத்தாண்டு இருக்கு, காவலர்கள் வந்து நாங்க பாதுகாப்புக்கு அனுப்புறோம். இவ்வளவு காவலர்களை எங்களை கைது பண்ணி அடைக்கிறதுக்கு போடுறீங்களே, அப்ப என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க அந்த பெண்ணுக்கு? இவ்வளவு காவலர்கள் குவியுறீங்க, இவ்வளவு முன்னெச்சரிக்கை அப்படி நடக்கிறீங்க, பேசக்கூடாத அளவுக்கு இது பண்றீங்க. அந்த பாதுகாப்புலாம் ஏன் அந்த தங்கச்சிக்கு வெளியில தெரிஞ்சிருச்சு தம்பி. எத்தனை தங்கச்சிகள் சொல்ல முடியாம நிக்கிறாங்க, தப்பிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்க காவலர்? ஏமா எதுக்குமா நீங்க பேர் பண்ண போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, புகார் அடிக்க போறியா? அதெல்லாம் வந்ததுன்னா மீடியா கிட்டலாம் வரும், அங்கெல்லாம் போனோம் எதிர்காலம் நாசமா போயிடும், ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும். அதெல்லாம் வேணாமான்னு அச்சுறுத்துறதுக்காக காவல்துறை வச்சிருக்கோம். அதை யாராவது செத்தா தான் வருவீங்க, யாராவது பாதிக்கப்பட்டா தானே வருவீங்க. அதுக்கு முன்னாடி அப்ப 50 கருவி கூட தேவைப்படுது. அப்ப எனக்கு சரி செய்யல. அணுகுமுறை தானே நடந்துச்சு, அதுக்காக உடமாற நாங்கள் வருகிறோம். இனிமேல் இது மாதிரி தவறு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். உடனடியாக அந்த குற்றவாளிகள் யாராவது விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் பாதுகாப்பாக உணருங்க, நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் மொழி கூட இல்லை. என்ன பண்ணிட்டு வாங்கிடுவீங்க அப்படிங்கிறது? யாரையும் போராடவும் அனுமதிக்கிறாங்க. என்ன இந்த அதிகாரங்கள் வந்து நிலையானதுன்னு நினைக்கிற வலியோர் சிலர் எளியோர் வதையை புரிவதால் மகராசர்கள் உலகாளர்கள் நிலையாம நம் நினைவாங்க. நம்மளே இருக்க போறோம் அப்படின்னு ஒரு மிதப்பு. வேற என்ன சொல்லுங்க? நீங்க கேளுங்க, ஏன் சொல்றது? புரட்சி பெண்ணுக்கு 1000 கொடுக்குறீங்க. ஒரு பெண்ணு புரட்சி பெண்ணு இப்படி சிதைக்கப்பட்டிருக்காளாது, அவன் புரட்சி பெண் இல்லையா, வறட்சி பெண். அவன் அதான் 1000 ரூபாய் கொடுத்தா பெண்களுக்கு என்ன முடியும்? ஒரு வளாகத்துக்குள்ள உயர் கல்வி படிக்க வர இவ்வளவு தேர்வு பண்ணி இவ்வளவு தகுதியை பெற்று உள்ளவங்க படிக்க வர பெண்ணுக்கு பாதுகாப்புனா இல்லைன்னா சாலையில் சாதாரணமாக வேலைக்கு போய் திரும்புகிற அக்கா தங்கச்சிகள், பேருந்துகளில் இரவு தனியாக நடந்து போகிற வாகன வசதி இல்லாத தானிக்கு கூட காசு கொடுத்து போக முடியாத தங்கச்சிகள் அக்கா தங்கச்சி என்ன நடக்கும்? இவ்வளவு பேர் நாங்கள் சத்தம் போட்டே நீங்கள் கால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதை கவனிக்க மாட்டீங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க.